தமிழ்நாட்டின் திருவண்ணாமலை மாவட்டத்தில் டிசம்பர் 2025 14 அன்று TMK இளைஞரணி மாநாட்டிற்காக மாலப்பம்பாடி ஏரியில் இருந்து சட்டவிரோதமாக மண் அள்ளப்படுவதை எதிர்த்து போராடிய 23 பேர் உட்பட விவசாய தலைவர் அருள் ஆறுமுகம் போலீஸ் கைது செய்தனர். இந்த சம்பவம் உழவர் உரிமை இயக்கத்தைச் சேர்ந்தவர்களின் போராட்டத்துடன் தொடர்புடையது. இந்த கைது சம்பவம் மாலப்பம்பாடி ஏரியில் இருந்து சட்டவிரோதமாக மண் அள்ளுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து உழவர் உரிமை இயக்கத்தைச் சேர்ந்த விவசாய தலைவர் அருள் ஆறுமுகம் உட்பட 23 பேருடன் தொடர்புடையது. விவசாயிகள் இந்த மண் அகழ்வை TMK நிகழ்ச்சிக்கான உள்கட்டமைப்பு பணிகளுக்காக பயன்படுத்துவதாக கூறி எதிர்த்தனர். இந்த மண் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் மற்றும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்கும் TMK இளைஞரணி வடக்கு மண்டல மாநாட்டிற்கான சாலை அமைப்பு மற்றும் உள்கட்டமைப்பு மேம்பாட்டிற்காக பயன்படுத்தப்பட இருந்தது. இதுபோன்ற பணிகளுக்காக ஏரியில் இருந்து மண் அகழ்ந்து கொண்டிருந்தனர். விவசாயிகள் 1 மாதத்திற்கும் மேலாக இந்த மண் திருட்டுக்கு எதிராக போராடி வந்தனர். அவர்கள் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ.வி. வேலு தனது அதிகாரத்தை தவறாக பயன்படுத்தி சட்டவிரோத மண் அகழ்வுக்கு வசதி செய்வதாக குற்றம் சாட்டினர். விவசாயிகள் திருவண்ணாமலை ஆட்சியரிடம் மனு அளித்த போதும் எந்தவித நடவடிக்கையும் எடுக்கப்படாததால் விரக்தியடைந்து டிசம்பர் 14 அன்று சாலை மறியல் போராட்டத்திற்கு அறிவிப்பு வெளியிட்டனர். இந்த போராட்டம் மண் திருட்டை தடுக்கும் நோக்கத்துடன் இருந்தது. போலீசார் இந்த போராட்டத்தை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கருதி அவர்களை கைது செய்தனர். அவர்கள் சட்டவிரோத கூட்டம், அரசுக்கு எதிராக புண்படுத்தும் வார்த்தைகளை பேசுதல் மற்றும் பொது அமைதியின்மையை தூண்டுதல் ஆகிய குற்றங்களுக்காக PNGS சட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டனர். ஊழல் எதிர்ப்பு அமைப்பான அறப்போர் இயக்கம் இந்த கைதுகளை கடுமையாக கண்டித்தது. அவர்கள் ஜனநாயகம் ஒடுக்கப்படுவதாகவும் விவசாயிகளின் வீடுகளில் அதிகாலையில் சோதனை நடத்தப்பட்டதாகவும் குற்றம் சாட்டினர். கைது செய்யப்பட்ட பிறகு 21 விவசாயிகள் வேலூர் மத்திய சிறைக்கு அனுப்பப்பட்டனர். பின்னர் அவர்களுக்கு நிபந்தனை ஜாமீன் வழங்கப்பட்டது. மேலும் அவர்கள் 15 நாட்களுக்கு தினமும் 2 முறை போலூர் காவல் நிலையத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிடப்பட்டது. அருள் ஆறுமுகம் சட்டரீதியான வழிகளில் தங்கள் போராட்டங்களை தொடரப்போவதாக அறிவித்தார். அவர் மண் திருட்டில் ஈடுபட்டவர்களை பாதுகாக்க அதிகாரிகள் கூட்டு சதி செய்வதாகவும் குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை ஆட்சியர் விவசாயிகளின் மனுவை பெற்றதாகவும் அதை விசாரிக்க உத்தரவிட்டதாகவும் உறுதிப்படுத்தினார். இந்த விசாரணை மண் அகழ்வின் சட்டவிரோத தன்மையை ஆராயும். விவசாயிகள் TMK இளைஞரணி வடக்கு மண்டல மாநாட்டிற்கான சாலை கட்டுமானத்திற்காக மாலப்பம்பாடி ஏரியில் இருந்து மண் சட்டவிரோதமாக அள்ளப்பட்டதாக கூறுகின்றனர். இது அவர்களின் முக்கிய குற்றச்சாட்டு. இந்த சம்பவம் தமிழ்நாட்டில் சட்டவிரோத மணல் மற்றும் மண் சுரங்கத்தின் நீண்டகால பிரச்சனையை எடுத்துக்காட்டுகிறது. இது ஆண்டுதோறும் 15,000 கோடி ரூபாய் மதிப்புடையதாக மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த சட்டவிரோத சுரங்கங்கள் மாநில அரசுக்கு கணிசமான வருவாய் இழப்பை ஏற்படுத்துகின்றன. இது பொது நிதியின் பெரும் சேதமாகும். சென்னை உயர் நீதிமன்றம் குறிப்பிட்ட மாவட்டங்களில் நடக்கும் சட்டவிரோத கடற்கரை மணல் சுரங்கம் குறித்து CBI விசாரணை நடத்த உத்தரவிட்டுள்ளது. இது சட்டவிரோத நடவடிக்கைகளுக்கு எதிரான நீதிமன்ற செயல். அமலாக்கத்துறை 2023 முதல் மணல் சுரங்க மோசடி குறித்து விரிவான விசாரணை நடத்தி வருகிறது. அவர்கள் அதிகாரிகள் மற்றும் ஒப்பந்ததாரர்களுக்கு இடையே கூட்டுச்சதி, அகழ்வு ஆழம் மற்றும் பகுதி மீறல்களை குறிப்பிட்டுள்ளனர். சட்டவிரோத சுரங்கம் மற்றும் அதனால் ஏற்படும் சுற்றுச்சூழல் பாதிப்பை எதிர்த்து போராட பல்வேறு அமைப்புகள் மற்றும் ஆர்வலர்கள் விழிப்புணர்வு பிரச்சாரங்கள், சாலை போராட்டங்கள் மற்றும் சட்ட நடவடிக்கைகளில் தீவிரமாக ஈடுபட்டுள்ளனர். இது தொடர்ச்சியான முயற்சி. இந்த சம்பவங்கள் அனைத்தும் தமிழ்நாட்டில் இயற்கை வளங்களை பாதுகாப்பதன் முக்கியத்துவத்தை மீண்டும் ஒருமுறை வலியுறுத்துகின்றன. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு அனைவரின் பொறுப்பு.